முதல்ல விஜயலட்சுமி நடிகை அவர்களால் என்ன பண்ணது 2011 இவர் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவங்க வைக்கிறாங்க. சீமான் தரப்பிலிருந்து முழுக்க இது ஒரு அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியான எதிர்ப்பு அவருக்கு கொடுக்கறதாகவும் தான் இதை பார்க்கப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. போட்டிருக்க செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 417 சீட்டிங் போட்டிருக்காங்க. இதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 years, மினிமம் 7 years. அடுத்தது வந்து செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசி. இது வந்து அசால்ட் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை அசால்ட் பண்றது, இல்லை ஒரு பெண்ணினோட அடையாளத்தையே அசிங்கப்படுறது. ஜட்ஜ் தரப்புல என்ன சொல்லப்பட்டார் அப்படின்னா, எக்ஸாக்ட் வேர்டு, சீமான் மீது நடிகைக்கு எந்தவித காதலும் இல்லை. இப்போ வந்து சம்மனை வந்து வீட்டில் இருப்போர் கிழிப்பதற்கு உரிமை உள்ளதா? ஆரா என்னவா இருந்தாலும் ஒரு விஷயம் கோஆபரேட் பண்ணலன்னா போலீஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்கு இந்த இடத்துல. சம்மனை கிழிக்கும் போது முன்னாடி இப்போ ஏன் சம்மனை கிழிச்சிங்கன்னு கேட்கும்போது அவங்க ஏதாவது போலீஸை பார்த்து ரொம்ப அடாவடியாக பேசியிருந்தாங்க அந்த இடத்துல. இதே விஜயலட்சுமி கிட்ட என்ன சொல்லப்பட்ட தகவலா என்ன வந்திருக்கு அப்படின்னா, பெங்களூர்ல போய் அவங்க விசாரிச்சாங்க இல்லையா, வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது அவங்க சில ஆதாரங்களை கொடுத்ததாகவும் நீங்க சொல்லப்படுது. ஓகே, ஏன் சுப்ரீம் கோர்ட் வீக் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதாரத்தை சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விச் மீன்ஸ் பிரைமா ஃபேஸ் இருக்கும், பிரிலிமினரி எவிடன்சஸ் இருக்கும். அப்போ இவங்க கேட்கறதாங்க கிடைக்காது இல்லை, 99.9% நாங்கள் நெகட்டிவாக தானே வரும். பாயிண்ட் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேம்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வலசரவாக்கம் போலீசார் சீமான் அவர்கள் வந்து விசாரணைக்காக நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தாங்க. பிறகு சீமான் அவர்கள் வந்து அந்த சம்மனுக்கு வந்து நேரில் வந்து ஆஜராகலை காவல் நிலையத்தில். இதன் காரணமாக மீண்டும் வலசரவாக்கம் போலீசார் வந்து சீமான் அவருடைய வீட்டில் போய் கேட்லலாம் வந்து சம்மனை ஒட்டிட்டு வந்துருந்தாங்க. அதன் பிறகு அவங்களுடைய வீட்டில் இருந்த பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் மூலியமாக வந்து அந்த சம்மன் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முழு விவரம் என்ன, இந்த சம்மன் வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸாக அந்த சட்டத்துறையில் வந்து இருக்குது? ஆக்சுவலி இப்போது நம்ம இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு கைண்ட் ஆஃப் கன்ஃபியூசிங் விஷயம் தான் நம்ம இருக்கும். நேற்றுலேருந்து பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயம் அதுதான். வீட்டில் சம்மன் போனதாகட்டும், சம்மனை கிழிக்கப்பட்ட விஷயமாகட்டும், போலீஸார் வந்து துப்பாக்கியை பறிமுதல் பண்ணது, அப்புறம் அதை லைசன்ஸ்டு துப்பாக்கின்னு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும், சம்மனை கிழிக்கப்பட்டதுனால அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தாண்டி இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலி. சரிங்களா, இது ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். பின்னோட்டம் ஆமாம், ஏன்னா ரொம்ப வருஷம், ஏன்னா அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் எதனாலன்றது ஒரு விஷயம் இங்கே நமக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் இல்லையா. ஏன்னா இந்த விஷயம் வந்து ரொம்ப வருஷமா, நாட்களால, ரொம்ப வருடங்களா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். 2011 ஸ்டார்ட் ஆனது இன்னும் முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அதற்கு காரணம் இவர் மீது 11 தான் வந்து இந்த வழக்கு பதியப்பட்டது. ஆமா, முதல்ல விஜயலட்சுமி நடிகை அவர்களால் என்ன பண்ணது, 2011 இவர் மீது வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து அவங்க வைக்கிறாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஏன்னா நம்ம செக்ஷுவல்னு போகும்போது நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் அசால்ட், ரேப், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் பாலியல் ரீதியான ஒரு துன்புறுத்தல், வற்புறுத்தல் அதெல்லாமே நமக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும் போது தான் விஜயலட்சுமி அவர்கள் வந்து 2011 ஒன்று போடுறாங்க, ஐ மீன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய அதை குறித்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவங்க விட்ரா பண்ணிட்டாங்க. ஆடியோ நோட்ஸ் நம்ம நிறைய கேட்டிருப்போம். இவர் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி விஷயமாகட்டும். இன்னொன்று, இவருமே நிறைய அலிகேஷன்ஸ் வச்சிருப்பாரு. அவங்க இவ்வளோ நாளாக எங்கே போகிறாங்க, நான் எங்கேயாவது வந்து எலெக்ஷன் வர டைமில் வர மட்டும் அவங்க வந்து கண்டனம் வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சீமான் தரப்பிலிருந்து முழுக்க இது ஒரு அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியான எதிர்ப்பு அவருக்கு கொடுக்கறதாகவும் தான் இதை பார்க்கப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ அவரே இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்காரு, ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, என்னன்னா நடிகைகளையும் பெண்களையும் ஏவி விட்டு என்னை வந்து அழிக்கிறதுக்கான விஷயம் இது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல பேசியிருக்காரு. பேசிட்டு அவரும் நேற்று சம்பவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார், அதையும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது இதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது நடந்துருச்சு எல்லாமே ஓகே. இவங்க என்ன பண்ணுறாங்க, சீமான் தரப்பில் February 17 எஃப்ஐஆர் குவாஷ்க்கு போகிறாங்க, ஹைகோர்ட்டில் போடுறாங்க. ஜஸ்டிஸ் இளந்தெரியன் அவர்கள் முன்னாடி வந்து இது வந்து ஹியரிங்க்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து நம்ம ஆக்சுவலி இப்போ ஜட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி யார் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னு நம்ம போயிடலாம். ஓகே, போனதை தாண்டி வலசரவாக்கம்ல தான் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணப்படுது விஜயலட்சுமி அவர்களால். ஒன்று, இதில் போட்டிருக்க செக்ஷன்ஸ் நான் முன்னாடி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இல்லையா, போட்டிருக்க செக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏன் இது இவ்வளோ பெருசாக பேசப்படுது, ஏன்னா நம்ம நிறைய டேக்லைன்ஸ் இப்போ பார்த்துருப்போம் மீடியாலாம். சீமான் வந்து சிறை செல்வது உறுதி, சிறை செல்வாரா, ஆயுள் தண்டனையா, இத்தனை வருடம், மினிமம் 5 வருடமான, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு ஏன் அந்த விஷயம் வெளில வருது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த செக்ஷன்ஸ், போட்டிருக்க செக்ஷன்ஸ் வச்சு வருது. அப்போ நமக்கு ஐபிசி இருந்தது, இந்தியன் பீனல் கோட் இருந்தது. நமக்கு போட்டிருக்க செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 417 சீட்டிங் போட்டிருக்காங்க. சீட்டிங் நமக்கு தெரியும், ஒரு இன்டென்ஷனோட ஒருத்தவங்க வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் அது பார்க்கப்படுது. அதோட பனிஷ்மெண்ட் 1 year or fine. செக்ஷன் 420 சீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த சீட்டிங் எப்படின்னா, ப்ராப்பர்ட்டியோ எதையோ அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு சீட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா அந்த செக்ஷன் இருக்கு. இதுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 years, மினிமம் 7 years. அடுத்தது வந்து செக்ஷன் 354 ஆஃப் ஐபிசி. இது வந்து அசால்ட் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா, ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பொண்ணை அசால்ட் பண்ணுறது, இல்லை ஒரு பெண்ணினோட அடையாளத்தையே படுத்துறது, அவுட்ரேஜிங் மாடஸ்டி ஆஃப் விமென் தான் இந்த செக்ஷன் சொல்லப்படுற விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1 year to மேக்ஸிமம் 5 year ஃபைன். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செக்ஷன் 376 ரேப்.
அந்த செக்ஷன் போட்டிருக்காங்க. இன்னொன்று ஃபைனல் செக்ஷன் 506 clause 1 ஆஃப் ஐபிசி. இது வந்து கிரிமினல் இன்டிமிடேஷன். கிரிமினல் இன்டிமிடேஷனா ஒருத்தவங்களை த்ரெட்டன் பண்ணுறது, பண்ணிட்டே இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அது ஏதோ ஒரு செயலுக்காக இருக்கலாம் த்ரெட்டன் பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா மினிமம் 2 years. ஓகே, ரேப் நமக்கு தெரியும் மினிமம் வந்து நமக்கு 7 வருஷம் டு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட், அது 7-10 இருக்கலாம். லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி. ஏன்னா முன்னாடி ஐபிசி இருந்துச்சு, இப்போ பிஎன்எஸ் இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கப்பட்டிருக்கு. பட் இது ஐபிசி டைமில் போடப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் மசோதாவும் இயற்றப்பட்டிருக்கு இல்லையா. ஒன்று இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் 2 விஷயம் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். ஒன்று, என்ன ஆக்ட், என்ன செக்ஷன்ஸ், என்ன ப்ரொவிஷன். ரெண்டாவது, என்ன பிரசிடென்ட் கான்செப்ட். பிரசிடென்ட் அப்படின்னா இதே மாதிரி வழக்கில் முன்னாடி ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை மற்ற கோர்ட்ஸோ என்ன மாதிரி ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா லாவில் இது ரெண்டுமே முக்கியமான பார்ட். இப்போ நம்ம போகிறோம், ஒரு பெட்டிஷன் போடுறோம், ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா லா ப்ரொவிஷன் ஒரு பக்கம் இருக்கும். ஓகே, அதை தாண்டி இதே மாதிரி நேச்சர் ஆஃப் கேஸில் இதே மாதிரி முன்னாடி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க, முன்னாடி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, நம்ம எடுத்துக்காட்டா மேல்கோலிட்டு நம்ம கொண்டு வருவோம். ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நீங்கள் ஹைகோர்ட்டில் கொடுக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல. இது வந்து போட்டிருக்க செக்ஷன். சரி, ரேப் அப்படிங்கிறத தாண்டி என்னன்னா, இப்போ நம்ம ரேப்பை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தின் லைன் தான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அது கன்சென்ட்டோட நடந்ததா, கன்சென்ட் இல்லாம நடந்ததா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தின் லைன் இந்த இடத்துல இருக்கு. இதுதான் ஐபிசி பொறுத்த வரைக்கும். இப்போ பிஎன்எஸ்ல எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முன்ன வெறும் ரேப்பா இருந்தது, அதாவது வித் கன்சென்ட்டா வித்தவுட் கன்சென்ட்டா, அவ்வளவுதான் விஷயம். அந்த கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணோம்னா, மேரிட்டல் ரேப் இஸ் அ ரேப் கான்செப்ட் இருந்தது. அதுக்கப்புறம் ஈவன் ப்ராஸ்டியூஷனை ரேப் பண்ணால ரேப் பண்ற மாதிரி எல்லாம் இருந்தது. ஏன்னா ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாம அவங்கள தொட்டாலே ரேப் தாங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்தது. அது பிஎன்எஸ்ல இன்னும் ஸ்ட்ராங்கா எப்படி ஃபார்ம் எடுத்திருக்கு அப்படின்னா, ரேப், ஓகே, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இன் தி ப்ராமிஸ் ஆஃப் சம்திங், அது மேரேஜாக இருக்கலாம், இல்லை செக்ஷுவல் ஃபேவர்ஸாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், ஒரு டெரிவேஷன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நம்மளே புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு அகேன்ஸ்டாக என்ன மாதிரி குற்றங்கள் நடக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வெயிட்டேஜ்க்காக தான் நான் இங்கே சொல்கிறேன். கூறி ஏமாற்றுறதா என்ன வேணா இருக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு நீட் வேணும், ஃபேவர்ஸ் வேணும், எனக்கு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஏன்னா சார், ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் காமனாக இன்றைக்கி நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸோ மற்ற விஷயம் எல்லாமே நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பொண்ணு இது வரைக்கும் ஏதோ ஒரு ஆசை வார்த்தையை நம்பி இல்லை யாரையோ நம்பி தான் போய் ஏமாந்தான் இருக்கும். ரோட்ல ஒரு தேர்ட் பர்சன் போனாங்க, கூடவே அந்த பொண்ணு போய் ஏமாந்துட்டான்னு கிடையாது. இல்லை, ஒரு லவ்வராக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஹஸ்பண்டு, ஓகே, இல்லை சொந்த வீட்டில் இருக்க அந்த உறவுகளால், அப்பா, அண்ணன், மாமா, சித்தப்பா, இந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் நடக்கும். ரோட்ல யாரோ போனாங்க அந்த மாதிரி. ரோட்ல மீன்ஸ் தேர்ட் பர்சனால நடக்கிற ஃபோர்ஸ்ஃபுல் ஹராஸ்மெண்ட் வேற. ஓகே, நம்பினவங்க உறவு கனெக்ட்னாலே நடக்கிற ஹராஸ்மெண்ட்ஸ் வேற இல்லையா. ஸோ அதான் ப்ராமிஸ் ஆஃப் சம்திங். நீங்கள் நம்ப வச்சு ஏமாத்துறீங்கன்னும் போது உங்கள் இன்டென்ஷன் அங்கே தப்பாக இருக்குது. என்ன இன்டென்ஷனா, உங்களுக்கு தேவை செக்ஷுவல் நீட் அவங்க கிட்ட இருந்து வேணும், அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற இன்டென்ஷன் ஒன்று தான் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும், நம்ம லா பொறுத்த வரைக்கும், பிரசிடென்ட் வரைக்கும் சொல்கிற ஒரு கான்செப்டாக இருக்குது. பேக் டு ஆன் த டே ஆஃப் ஹியரிங் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்படுது. இங்க வந்து சீமான் தரப்புல என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, இது கான்செக்சுவல் செக்ஸ் அப்படின்னு முன்வைக்கப்படுது. ஓகே, என்னன்னா 2 பேரும் ஒருமித்தமா இருந்து ஒன்னா இருந்து தான் இந்த விஷயத்த வந்து பண்ணாங்க, செக்ஷுவல் விஷயத்துல இருந்தாங்க, ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அப்படியே இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டே இல்லைங்கிறாங்க முதல்ல. ஓகே, அப்படியே இந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் கான்செக்சுவல் செக்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு, இது அரசு தரப்புல சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் பெருசா பேசப்பட்டது, எங்க அவங்க தான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் விட்ரா பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்ப வந்து உள்ளே கொண்டு வரீங்க, இது வந்து அவரை வந்து தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு, அதுக்காக பண்ற விஷயம் அப்படிலாம் சொல்லப்பட்டது. இப்போ நம்ம பேசுறது எல்லாமே முழுக்க லா கான்டெக்ட்ல தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். மோர் தென் பாலிடிக்ஸ் ஆர் மோர் தென் அவங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தாண்டி கோர்ட்ல அன்னைக்கு என்ன நடந்தது, இரு தரப்புல என்ன சொன்னாங்கன்ற விஷயம் மட்டும்தான். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, அரசு தரப்பில் வந்து இல்லைங்க 2011 வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணிட்டாங்க, பட் அதை விட்ரா பண்ணது வந்து போய் சேரலைன்னு ஒன்றும் 2023 திரும்ப ஆச்சு இல்லையா, அதை அவங்க இன்னும் விட்ரா பண்ணல. விச் மீன்ஸ் அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புற விஷயம்லாம் இந்த கேஸை விட்ரா பண்ண மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸஸுமே கிடையாது. கேஸை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் இவங்க இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. இரு தரப்பு வாதங்களும் கேட்ட பிறகு இங்கே வந்து ஜட்ஜு தரப்புல என்ன சொல்லப்பட்டார் அப்படின்னா, எக்ஸாக்ட் வேர்டு இளந்தெரியன் அவர்கள் இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்களுக்கும் இங்க என்ன ஆச்சு, புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் விஜயலட்சுமி அவர்களுக்கும் மெடிக்கல் செக்அப்லாம் அங்கெல்லாம் நடத்தப்பட்டது. ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு பாலியல் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னாலே முதல்ல நடத்தப்படுற விஷயம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க, எடுத்தது ஜட்ஜு முன்னாடி மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க, எடுத்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் செக்அப் தான் பண்ற விஷயமா இருக்கும். கேஎம்சியில் மெடிக்கல் செக்அப்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் சார்ஜ் ஷீட்ல ஃபைல் ஆக போகுது. நீதிபதி இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வாதங்களை கேட்ட பிறகு ஓகே, ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது சீமான் மீது நடிகைக்கு எந்தவித காதலும் இல்லை. ஓகே, அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, கான்செக்சுவல் செக்ஸ் அவுட் ஆஃப் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இங்க நீதிபதி சொல்ற விஷயம் வந்து எந்தவித காதலும் இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, குடும்ப பிரச்சனை மற்றும் திரைத்துறை பிரச்சனை தொடர்பாகவே அணுகி இருப்பதாக குறிப்பிட்டார். இவங்க என்ன இங்க சொல்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தங்கச்சி
ஓகே, அவங்க ஏதோ லைஃப் மேரேஜ் பற்றின விஷயம், அவங்களோட லைஃப் பற்றின டாக்ஸ்க்காகவும் திரைத்துறை டாக்ஸ்க்காகவும் தான் இவங்க சீமானை பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது அவர் இந்த மாதிரி ஆசை வார்த்தை கூறி இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று, நான் சீட்டிங் 420 சொன்னேன் இல்லையா, ப்ராப்பர்ட்டின்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, தன்னிடம் 60 அவங்க இது வரைக்கும் நடிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த 60 லட்சம் ரூபாயும் அவர் வாங்கி ஏமாத்திட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே இருக்குது. ஓகே, அதற்காக தான் அந்த செக்ஷன் போடப்பட்டிருக்கு. செக்ஷன் போடுறது எல்லாமே ப்ரிலிமினரி. அதை போய் நீங்கள் இல்லைன்னு உடச்சிட்டு வெளில வர்றது ட்ரையல். ஓகே, அது வந்து நம்ம சட்ட ரீதியாக அணுகிற ஒரு விஷயம் அந்த தான் இருக்கும். ஓகே, இவங்க என்ன பண்ணாங்க, எஃப்ஐஆர் குவாஷ் போனாங்க. பட் போனது தப்பு, அவங்க அணுகுமுறை தப்பு. அது ஏன்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜு சொன்ன விஷயமா இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ எல்லாருமே கேட்ட ஒரு கொஸ்டின், சரி அவங்க தான் விட்ரா பண்ணிட்டாங்களா, அதன் பேரில் ஏங்க நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதற்கும் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒருவர் புகாரை வாபஸ் வாங்கிவிட்டாலும், தட் டு கிரிமினல் கம்ப்ளைண்ட்ல, ஓகே, வாங்கிவிட்டாலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையினர் புலனாய்வை தொடர்ந்து நடத்தலாம். ஓகே, இதுதான் சொல்லப்படுது. இங்க எப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ ஜட்ஜு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா ஈஸியாக சொல்லிட மாட்டாங்க. ஒரு ஜட்மெண்ட்டோ இல்லை என்ன ஒரு விஷயமாவும் இருந்தாலும், அது ஒரு பெயிலோ இந்த மாதிரி ஏதாவது குவாஷ் வருது இல்லை ஏதாவது ஒரு பெட்டிஷன் வருது அப்படின்னா அதுக்கு ரீசன் கொடுக்கணும். எதனால இந்த விஷயம் வந்து இது நான் வந்து ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற ரீசன் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட். அதில் வந்து அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அவங்க அப்பீல் போவாங்க. ஓகே, இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபைனலாக ஜட்ஜிங் என்ன சொல்லி முடிச்சிருப்பாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் போட்ட பெட்டிஷனை குவாஷ் பண்ணுறதுக்கு எந்த வித முகாந்தாரமும் இல்லை, அதாவது ப்ரைமா ஃபேஸே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே சொல்லப்பட்டு இந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு, இதன் பெயரில் 12 வாரத்திற்குள் விசாரணை ஃபுல்லாக முடிச்சு சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணணும். 15 சாட்சியங்கள் வந்து இதில் விசாரிக்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் இருக்காங்க. இதுதான் கோர்ட்டு சொன்ன விஷயம். இதை எதிர்த்து தான் சீமான் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து சட்டம் இருக்குது, நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனோட விளைவாக தான் இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரிக்க இடைக்கால தடை விதிக்க வேண்டும் சொல்லி தான் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க சீமான் தரப்பு. அங்கே உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான பதில் வந்து சொல்லப்படும் நினைக்கிறீங்க? அங்கே வந்து கேஸ் வந்து நிற்குமா, இல்லை ஒரு வேளை வந்து இடைக்கால தடை வந்து விதிப்பாங்க? இப்போ ரெண்டு விஷயம் நான் இப்போ உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். என்னன்னா, இதை வந்து இவர்கள் தரப்புல வந்து நாடி இருக்கிறதே சட்ட ரீதியாக ரொம்ப தவறுன்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைவ் நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்னு ஒன்று இருக்குது, லைவ் நேச்சர் ஆஃப் எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. சரிங்களா? இந்த கம்ப்ளைண்ட் எப்போ போடப்பட்டது? முதல்ல 2011. 2023 பற்றி இப்போ பெருசாக பேசல. 2011 பேரில் தான் குவாஷ் போகிறதோ அதை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு 1 வருடங்கள் 2 வருடங்கள் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலிடிட்டி அதுவே லூஸ் ஆகிடும். விச் மீன்ஸ் இயற்கை மரணம், அந்த எஃப்ஐஆரோட வேலிடிட்டியே இருக்காது. இயற்கை மரணம்ன்ற மாதிரி ஒன்று, இட் இஸ் அட்டைனிங் இட்ஸ் நேச்சுரல் டெத்ன்ற ஒரு கான்செப்ட். அது அதன் பேரில் எந்த நடவடிக்கையும் இல்லை. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே ஓரம் எடுத்து வச்சிருவாங்க. அதன் பேரில் எதுவுமே அவங்க விசாரிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒன்று, அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த குவாஷ் அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போனதே தப்பு இந்த இடத்துல. சட்ட ரீதியாக நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து அவங்கள இது பண்ணுறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ சொல்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. சட்ட ரீதியாக நம்ம பேசும்போது இது போயிருக்க வேணாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா அணுகுமுறை தவறு அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அவங்க அப்படி போகாமல் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பேசாமல் இந்த கேஸை ட்ரையலே கண்டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். திரும்ப இப்போ அவங்க சுப்ரீம் கோர்ட் போனதும் இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம் தான் வந்துட்டு மெஜாரிட்டியாக வரக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், இங்கே வந்து ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து பிரசிடென்ட்னு ஒரு விஷயத்தை ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 1 வருடம் முன்னாடி இதே மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரம் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. ஓகேங்களா? வந்ததுக்கு அப்புறமா அதாவது குவாஷ்க்கு வருது. ஓகே, வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் போட்டுக்கிறோம், அதாவது நாங்கள் 2 பேரும் வந்து சமாதானமாக போயிடுறோம், நாங்கள் கோர்ட்டில் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறீங்கன்னா அது ஓகே, பட் இந்த இடத்துல பாலியல் பலாத்காரம் அப்படின்றது ஒட்டுமொத்த சொசைட்டிக்கான விஷயம். தட் இஸ் கிரேவ் அஃபென்ஸ் அது. ஓகே, நாளைக்கு இந்த மாதிரி வந்து இதை நாங்கள் அலோவ் பண்ண அப்படின்னா இதை வந்து பிரசிடென்ட்டாக காமிச்சு நிறைய பேர் இந்த மாதிரி உள்ளே வருவாங்க இல்லையா? ஏன்னா குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு அகேன்ஸ்டான குற்றங்கள், தீவிரவாத செயல்கள் எல்லாமே ரொம்ப கிரேவ் அஃபென்ஸ், ரொம்ப சீரியஸ் அஃபென்சஸ். ஓகே, இதில் வந்து எங்களால் இது வந்து எஃப்ஐஆர் குவாஷ் அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் கேஸை கண்டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு அந்த சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த கைட்லைன்ஸில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டாலும், இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ்க்கு வந்தாலும், இந்த எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் மேலே வந்தாலும் போலீஸ் கேன் டேக் ஆக்ஷன். என்ன நடந்ததோ, பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரியஸ் அஃபென்ஸ், சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டான அஃபென்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலான்ற ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கைட்லைன்ஸை கோட் பண்ணி தான் இப்போ ஹைகோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சொன்ன விஷயம் தான். இல்லை வந்துட்டு அவங்க என்னதான் சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கினாலும் விட்ரா பண்ணாலும் அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ எதுக்கு இவங்க திரும்ப சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க? ஹைகோர்ட்டே சுப்ரீம் கோர்ட்டை இதை வச்சு தானே, சரி பிரசிடென்ட்டை வச்சு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் போனால் என்ன சொல்ல போகிறாங்க அந்த இடத்துல? எனக்கு தெரிஞ்சு இங்கே அவங்க இப்படி நாடி இருக்கலாம் இந்த விஷயத்தில். சரி, இங்கே ஹைகோர்ட்டில் ஒன்று சொல்லிட்டாங்களா, 12 வாரத்திற்குள்
நீங்க வந்துட்டு ஃபைனல் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணுங்க. நீங்க பேசாம ஒரு வேலை பண்ணிருக்கலாமே சார், சார்ஜ் ஷீட்டை வந்துட்டு அந்த இடத்துல ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரையல்ல கண்டெஸ்ட் பண்ணிருக்கலாமே, செஷன் கோர்ட் போயிருக்கு. சரி, என்ன நீங்க வந்து தவறு இல்லைன்னு நிரூபிக்கணும்ன்றதான ஒரு விஷயம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல போகும்போது ப்ரொசீடிங்ஸ் டிலே ஆகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்பீடி டிஸ்போசல் போட்டிருக்கணும். இல்லைங்க ப்ரொசீஜர் டிலே ஆகுது, எனக்கு வந்து ஸ்பீடி டிஸ்போசல் வேணும், நீங்கள் அதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது சார். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான கேசஸ் அதெல்லாம் ரொம்ப வருடங்கள், ஏன்னா கிரிமினல் கேசஸ் நமக்கே தெரியும். அதாவது போக்சோ மற்ற போக்சோலாம் ஒரு வருஷத்துக்குள்ள ஃபுல்லாக முடிச்சு ஜட்மெண்ட்டே கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸஸ் ரொம்ப நாள் இழுக்கக்கூடாதுன்னு இருக்கு நமக்கு. ஓகே, இத்தனை நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண இத்தனை நாளுக்குள்ள எல்லாரையும் விசாரிச்சு கேஸோட ஜட்மெண்ட்டே கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு நமக்கு. ஏன்னா டிலே ப்ரொசீடிங்ஸ் நிறைய கேஸ்ல நம்ம பார்த்துருப்போம். பிகாஸ் அங்கே விட்னஸ் வராமல் இருப்பாங்க, நம்ம கூப்பிட்டு சம்மன் கொடுத்து விட்னஸ் வராமல் இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சாட்சியங்கள் விசாரிக்க டிலே ஆகலாம், அதனால இருக்கும். பட் ஸ்பீடி டிஸ்போசல் அப்படின்னு போட்டுட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்னப் ஆகும் கேசஸ் எல்லாமே. உடனே இவங்க எல்லாம் வர சொல்லுவாங்க, சாட்சி எல்லாம் கோர்ட்டுக்கு வர சொல்லி சாட்சியாளர்களை அங்கே விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க அணுகுமுறை இப்படி தான் இருந்திருக்கணும். இதில் போயிருக்கலாம், அப்படி விட்டுருந்தாலும் சரிங்க சார்ஜ் ஷீட் கொடுக்குறீங்களா, ஓகே ஃபைன் ஃபைல் பண்ணிடுங்க, ட்ரையல் போயிருக்கலாம். இப்போ வந்து சம்மனை வந்து வீட்டில் இருப்போர் கிழிப்பதற்கு உரிமை உள்ளதா, இல்லை சம்மனை வாங்கினவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபரே வாங்கி அதை படிச்சுட்டு கிழிக்கிறதுக்கும் உரிமை இருக்கா? சார், சம்மன் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது சார், ஒரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு கோர்ட்டு ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லா. ஓகே, ஸோ கோர்ட் என்ன சொல்லுதோ அதன் பேரில் தான் போலீஸ் வேலை செய்ய போகிறாங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த ஹைகோர்ட் விஷயம் 12 வாரத்திற்குள் அப்படின்னு வரும்போது தான் இந்த இடத்துல வந்துட்டு கோர்ட் இப்போ கோர்ட்டு சொன்ன இந்த விஷயத்துல தான் போலீஸ் இங்கே வேலை செஞ்சிருக்காங்க. சீமான் கூட ஒன்று இந்த இடத்துல கேட்டிருப்பாரு, என்ன அப்படின்னா 12 வாரம் டைம் இருக்கப்போ ஏன் அதை 3 நாளில் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் 3 வாரங்கள் டைம் இருக்கப்போ 3-12 ஏன்னா அவர் இன்னைக்கு பேசின விஷயம் 3 வாரங்கள்னு டைம் இருக்குல்ல, அப்படி இருக்கும் போது ஏன் வந்துட்டு இங்கே 3 நாளில் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன? வந்துட்டு வந்து அரசியலோட சார்ந்த விஷயம், ஏன்னா எலெக்ஷன் வரதுனால அப்படின்லாம் இவர் இருந்தார். இன்னைக்கு பேசுறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. ப்ளஸ் ஆல்ரெடி என் மேலே 230 கேசஸ் இருக்கு. ஓகே, அது எல்லாமே சம்மன்ஸ் நான் வருது போகுது, நான் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. ஓகே, பட் சம்மன் அப்படின்னா நான் உங்களுக்கு நேச்சர் ஆஃப் சம்மன் சொல்லிடுறேன். சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ்ல என்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சம்மன் பொறுத்த வரைக்கும் இப்போ சம்மன் எப்படி சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மன் சர்வ் பண்ணுறதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. சம்மன்னா என்ன எப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, வாரண்ட் வித்தவுட் சம்மன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரொம்ப சீரியஸான கிரைம்ஸ்ல எல்லாம் சம்மன் கொடுக்க மாட்டாங்க, டேரக்டா வாரண்ட் இஷ்யூ பண்ணி அரெஸ்ட் பண்ற கேசஸும் நமக்கு இருக்கு. ஓகே, பட் இதுல எப்படி அப்படின்னா விசாரிக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பா நீங்க விசாரணைக்கு ஆஜராகணும்னு சம்மன் கொடுப்பாங்க. சீமான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நான் வந்து இதை முன்னாடி கூப்பிடும் போதே நான் போய் 3 மணி நேரம் என்கொயரிக்கு போயிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அவங்க மனைவி பேசினதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. போயிட்டு வந்துட்டேன் இல்லை அப்படின்னும் போது போலீஸ் இங்க என்ன அப்படின்னா டில் ஃபைலிங் ஆஃப் சார்ஜ் ஷீட். ஓகே, நம்ம ஒரு விசாரணைக்குன்னு கூப்பிடும் போது போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அந்த இடத்துல. ஓகே, இதே விஜயலட்சுமி கிட்ட என்ன சொல்லப்பட்ட தகவலாக என்ன வந்திருக்கு இப்போ அப்படின்னா, பெங்களூர்ல போய் அவங்க விசாரிச்சாங்க இல்லையா, வீட்டுக்கு போய் விசாரிக்கும் போது அவங்க சில ஆதாரங்களை கொடுத்ததாகவும் இங்கே சொல்லப்படுது. ஓகே, நான் ஏன் சுப்ரீம் கோர்ட் வீக் அப்படின்னு சொன்னா, இந்த ஆதாரத்தை சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விச் மீன்ஸ் பிரைமா ஃபேஸியா இருக்கும், பிரிலிமினரி எவிடன்சஸ் இருக்கும். அப்போ இவங்க கேட்கறது அங்கே கிடைக்காது இல்லை, 99.9% நாங்கள் நெகட்டிவாக தானே வரும் அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சம்மன் எப்படி கொடுப்பாங்கன்னா, போவாங்க சார் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னா சம்மன் கொடுப்பாங்க. பர்சன் இருந்தால், பர்சன் இல்லை அப்படின்னா வீட்டில் வேற யாராவது இருக்காங்களான்னு கேட்பாங்க, அவங்க கையில் சம்மன் கொடுப்பாங்க. வீட்டில் யாருமே இல்லைனா தான் வீட்டில் ஒட்டிட்டு வர ஒரு விஷயம் அங்கே நடக்கும். ஓகேங்களா, ஏன்னா முன்னாடி வந்து ஒரு கான்செப்ட் இருந்தது என்னன்னா, சம்மன் வந்து வீட்டில் யாரும் இல்லைனா சென்டிங் த்ரூ வாட்ஸ்அப் இமெயில் வந்து வேலிடுன்னு இருந்தது. பட் இப்போ வந்து அந்த மாதிரி நிறைய காவல்துறையை அனுப்பிட்டு நிறைய பேர்கிட்ட வந்து குற்றச்சாட்டு வருது, சம்மன் எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மேண்டேட்டரி சம்மன் கொடுத்தாகணும், கையில கொடுத்தாகணுன்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இப்போ வந்துருச்சு. இப்போ இல்லைங்க, சீமான் வீட்டில் வந்து அவங்களுடைய மனைவி இருக்கும்போது நேரடியாக அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கலாம், ஏன் காவல்துறை வந்து ஒட்டிட்டு போகணும் அங்கேயும் வந்து என்டிகே தரப்புல எழுப்புறாங்க. ஆமாம், அங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு வேளை இவங்க போய் கேட்டாங்க இல்லையாங்க, வீட்டில் யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்க வீட்டில் யாராவது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா சம்மனை வாங்க மறுத்துருக்கலாம். இந்த 2 விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக கதவுல தான் ஒட்டுவாங்க. இதுதான் சம்மனோட ப்ரொசீஜர் அவங்களுக்கு. ஒன்று அவர் இல்லைங்க, சம்மந்தப்பட்டவர் இல்லை, அப்போ வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல கதவுல இது மாதிரி ஒட்டினதே தவறு அப்படிங்கிறாங்க. அவங்க வாங்க மாட்டேன்னு மறுத்தா வேற என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? இப்போ நமக்கு அந்த விஷயம் நமக்கு வெளியே வரல இன்னும். சரிங்களா, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, மனைவி நான் தான் கிழிக்க சொன்னேன்னு சொல்றாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, அது வந்து அவங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கிழிக்க சொன்னேன். அது வந்து உங்களுக்கு கிழிக்கிற முறை ஒன்று இருக்குல்ல, இப்போ கிழிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, இது வந்து உங்களுக்கு இப்போ கிழிக்கிறது ஓகே, நான் படிக்கிறதுக்காக அப்படின்னும் போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்க வெளில வந்து படிச்சுட்டு போயிருக்கலாம் சம்மனை. இல்லை அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்துட்டு கார்னர் டு கார்னர் கிழிச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அப்படி கிழிச்ச மாதிரி தெரியல இதில் நமக்கு சம்மனை அந்த இடத்துல. ஸோ அது ஒன்று. நான் அதுதான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பர்சன் இல்லையா, வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொடுப்பாங்க. மோஸ்ட்லி சம்மந்தப்பட்ட பர்சன் கையில் தான் கொடுப்பாங்க, இல்லைனா வீட்டில் யாராவது இருந்தால் அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அவங்க யாருமே இல்லை என்னால் வாங்க முடியாதுன்னு அவங்க என்ன சொன்னாங்க நமக்கு இங்கே தெரியாது, அது நமக்கு வெளியே வரல. அப்படி இருக்கும்போது கதவுல ஒட்டிட்டு போயிருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, சீமான் விஷயத்தில் வந்து ஏன் அவசரப்பட்டு சம்மனை கிழிச்சாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அவங்களும் அந்த ஒரு அரசியல் நெருக்கடின்ற கோவத்தை மைண்டில் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா சம்மனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, என்னது நேற்று சொன்ன விஷயம், இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு சீமான ஆஜராகலாம் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு. அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார்.
ஏன்னா அது வந்து ஜென்ரல் டேர்ம் இன் சம்மன் போடுறது. வரலன்னா கைது நடவடிக்கைன்னு ஜென்ரலாக போடுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா அதில் உங்களுக்கு ஒரு 11 கண்டிஷன் போட்டிருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்மனில் போடும்போது வந்து நிறைய விஷயங்கள், எவிடன்ஸ் டாம்பர் பண்ணக்கூடாது, இப்போ வந்து ஒத்துழைக்கணும், ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இந்த மாதிரி 10-11 கண்டிஷன்ஸ் அதில் இருந்தது. இது காமன் ஜென்ரல் டேர்ம்ஸ் ஆஃப் லைக் இது சம்மனில் இருக்க ஒரு விஷயம். சீமான் என்ன கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா, சம்மன் வந்து நான் படிப்பதற்கா இல்லை நாட்டு மக்கள் படிப்பதற்கா, எதுக்காக போய் விட்டுனீங்க? விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்துட்டு பெங்களூர்ல போய் சம்மன் கொடுக்க தெரியும், எனக்கு தருமபுரியில இருந்து சம்மன் கொடுக்க தெரியாதுன்னு அந்த இடத்துல கேட்டிருப்பாரு அவர், ஓகேங்களா? சம்மன் இப்போ எனக்கு இன்னொன்று இந்த இடத்துல எனக்கு என்ன புரியல அப்படின்னா, சார் திரும்ப சொல்கிறேன், இது சட்ட ரீதியாக அப்படின்னு போகும்போது அவங்ககிட்டயும் அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஓகே? அவங்களும் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, சார் இதுக்கு பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று, அவங்க நேற்று காலையிலே ஸ்டேஷன் போய் இன்ஃபார்ம் பண்ணதாகவும் நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா? அவர் வந்து வெளியூர் போகிறாரு, அதாவது இது அரசியல் ஒர்க்குக்காக வெளியூர் அவர் போகிறதுனால, கட்சி ரீதியாக ஒர்க்குக்கு போகிறதுனால இன்றைக்கி அவரால் ஆஜராக முடியாது. எங்களுக்கு வந்து இன்னும் 3-4 வாரத்தில் அவர் வந்து ஆஜராவார், அடுத்தது ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டும் இம்மீடியட்டாக மறுநாள் போட்டிருக்காங்க, இன்னைக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சம்மன்லேயே ஒரு விஷயம் இருக்குது, எக்ஸப்ஷனல் கேசஸ் சில ரீசன்ஸ்னால அவங்க போய் ப்ராப்பர் இன்டிமேஷன் இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார். ஒரு வேளை அவங்க சம்மனை வந்து வாங்க மறுக்கிறாங்க, இல்லை வேணும்னு டிலே பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அப்போ கைது நடவடிக்கை நடக்கும் அந்த இடத்துல. அது பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. இவங்க தான் நேற்று இவங்க போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அவரால் வர முடியாது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அதை மீறி இவங்க வந்து சம்மன் இன்னைக்கு ஓட்டுறாங்க அப்படின்னு ரெண்டாவது சம்மன் தானே. அப்போ இன்னைக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கல, கோர்ட்டை நாடி இருக்கலாம்ல அவங்க அந்த இடத்துல. சார் திரும்ப சட்டம் இருக்குல்ல சார், இந்த மாதிரி நீங்கள் வந்து 12 வாரம் டைம் கொடுத்துருக்கீங்க, இமீடியட் நெக்ஸ்ட் டே வந்து சொல்றாங்க எங்ககிட்ட நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரெக்கார்ட்ஸ் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அவங்க அதே கோர்ட்டை திரும்ப நாடி இருக்கலாம். ஏன் அவங்க அந்த விஷயத்தை பண்ணல? பண்ணாமல் ஏன் சம்மனை கிளிக்கணும்? சம்மனுக்குன்னு நமக்கு அகைன் பார்க்கும்போது ஒரு கிரெடிபிலிட்டி, ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதுதான் இங்கே பெரிய வந்துட்டு குற்றச்சாட்டாக ஒரு விஷயம் வந்து இங்கே பார்க்கப்படுது. ஸோ அவங்க அதை பண்ணாமல் நேற்று போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க செகண்ட் சம்மனா தேர்ட் சம்மனா, ரீசன் என்ன சொல்கிறாங்க சார், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு சம்மன் கொடுக்குறாங்க, யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போகலாம், வீட்டில் ஏதாவது கெட்டது நடக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம்ல. ஸோ ரீசன் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறை தரப்புலையும் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காவல்துறைக்கும் தெரியாமல் ஒரு சம்மன் போட போகிறது இல்லை, சிஆர்பிசியோ பிஎன்எஸ்எஸோ போட போகிறது இல்லை, போட்டாலும் சட்ட ரீதியாக இதை அணுகியிருக்கலாம். வீட்டில் சம்மனை கிழித்ததன் காரணமாக கைது செய்ய சட்டத்தில் எதுவும் இடம் இருக்கா சார்? இது வந்து சீமான் மனைவி வந்து சொல்றாங்க, நீங்க பேட்டியில கிழிக்க சொன்னது நான் தான், அப்போ நீங்கள் என்னையெல்லாம் கைது பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், கரெக்ட். அவங்க சொல்லுது அப்போ என்னெல்லாம் கைது பண்ணியிருக்கணும். அது இது எப்படி வந்து நேற்று போர்ட்ரே பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த காவல் அதிகாரி, ஏன்னா இது நேற்று மட்டும் 2 கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு காவல்துறை அதிகாரினால. ஏன்னா ஆய்வாளர் ராஜேஷ் அவர்கள் ஒரு புகார் கொடுத்துருக்காரு நீலாங்கரையிலிருந்து அது காவல் நிலையத்தில். ரெண்டாவது வந்து உடன் வந்தவர்கள், அதாவது அந்த அன்யூனிஃபார்மில் இருந்த சிவிலில் இருந்த 2 போலீஸ் ஆஃபீஷியல்ஸும் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நம்மளாலே இந்த வீடியோஸ் பார்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி போகும்போதே அவங்க கதவை வந்து திறந்துட்டு இம்மிடியட்டாக போய் அவங்கள பிடிச்சி எடுக்கிறது. அதாவது அவரோட காவலாளி, அவர் வந்து ரிட்டையர்டு எக்ஸ் ஆர்மி மேன், அவர் பேர் வந்து இங்கே அமல்ராஜ் சுதாகர், இவங்க 2 பேரையும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர்கள் சட்டையை வந்து பிடிச்சி இழுப்பது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது வந்து வீடியோவாக வெளில வந்தது. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, துப்பாக்கியை காட்டி எங்களை மிரட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி, அது லைசன்ஸ்டு கன்னு. ஆனால் நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு பாக்கெட்லேருந்து போலீஸ் துப்பாக்கி எடுக்கிறாங்க. இதெல்லாம் வீடியோவில் வந்தது. ஒரு வேளை சஸ்பெக்ட் பேஸில் போவோம், பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் போவோம் நம்ம. ஒருவேளை இவங்க சம்மனை கிழிக்கும் போதே முன்னாடி இப்போ ஏன் சம்மனை கிழிச்சிங்கன்னு கேட்கும்போது அவங்க ஏதாவது போலீஸை பார்த்து ரொம்ப அடாவடியாக பேசியிருந்தேன் அந்த இடத்துல. அந்த மாதிரி இது ஏன் நான் இதோட ஒப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் வந்துட்டு ஒரு 2 விஷயம். கருணாநிதி அவர்களையும் முரசொலி மாறன் அவர்களையும் வந்து வெப்பேரி போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி அப்படியே கையில் லுங்கியோட குண்டு கட்டாக தூக்கிட்டு போனதை நம்ம பார்த்துருப்போம். அப்போ போலீஸே ஓரா பேசினார் அப்படின்னு சொல்லி தான் முரசொலி மாறனுக்கு அடி விழுந்தது, முகத்தில் அடி விழுந்தது. அப்போ மத்திய அமைச்சர் முகத்தில் அடி விழுந்தது. ஸோ யாரா என்னவா இருந்தாலும் ஒரு விஷயம் கோஆப்ரேட் பண்ணலன்னா போலீஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, போலீஸ் சரி, நான் அதான் சொல்ல, போலீஸ் சரியா பண்ணலையா, உங்களை தேவையில்லாமல் ஹராஸ் பண்ணுறாங்களா, கோர்ட்டுக்கு போகலாம் அந்த இடத்துல. கோர்ட்டுக்கு போய் அந்த இடத்துல நம்ம கேள்வி கேட்கலாம் இல்லையா. ஸோ நமக்கு காமிச்ச விஷயங்கள் ஒன்று, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதன் பேரில் தான் இந்த விஷயம் நடந்ததாண்டா அது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அவங்களும் இப்போ சிறையில் அடைச்சிட்டாங்க, நாங்கள் சீக்கிரமாக வெளியே கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. இதன் பேரிலே நமக்கு இன்வெஸ்டிகேஷன் போய் அடுத்தது யார் தப்பு யார் கரெக்ட்ன்றது அங்கே ப்ரூவ் ஆக போகுது. இங்கே போலீஸ் சிம்பிளி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நிற்க முடியாது. அவங்க தரப்பு சாட்சியங்களையும் அவங்க கொடுத்து தான் ஆகணும். அவங்களும் என்கொயரிக்குள்ளே கொண்டு தான் வரப்போகிறாங்க. அதன் விளைவாக தான் இங்கே தெரியும். இன்று மாலை சீமான் அவர்கள் ஆஜராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் வந்து தகவல் தெரிவிச்சுட்டு வராங்க. தருமபுரியிலிருந்து கிளம்ப போவதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது விசாரணைக்கு ஆஜரான பின்பு இந்த வழக்கு எதை நோக்கி நகரும்? அதே சமயம் இன்கேஸ் இந்த வழக்கு வந்து எதுவும் குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்பட்டால் எவ்வளோ ஆண்டுகள் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஆமாம், அவரே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ஈவினிங் நான் போகிறேன் ஸ்டேஷனுக்கு, எப்படி சென்னை போய் இறங்குறதுக்கு 6 ஆகிடும், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, நான் போகும்போது அவர் கண்டிப்பாக என்ன இருக்கோ அதை கோஆப்ரேட் பண்ணுற ஒரு விஷயம், என்கொயரி அதெல்லாமே பண்ண போகுது. ஒன்று என்கொயரி கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது அது என்கொயரி கூப்பிட்டாலே நீங்கள் வந்துட்டு குற்றவாளின்றது இங்கே கிடையாது.
இல்லையா? உங்க 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க, உங்க தரப்புல என்னங்க இருக்கு? ஏன்னா சார் இது ஒரு விஷயம், ஒருத்தவங்கள போய் தூக்குல போடுறாங்க அப்படினால கடைசி நிமிஷம் உன்னோட விருப்பம் என்னன்னு தான் கேட்பாங்க. அப்படிதான் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்கு. ஓகே, என்னதான் நிர்பயா கேஸ்க்கு அப்புறம் நம்ம டெத் பெனால்ட்டின்னு சொன்னாலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஸ்டில் டெத் பெனால்ட்டிக்கு நம்ம எல்லாருமே ஒரு டிபேட்டபிளா ஒரு அகேன்ஸ்டா தான் இருந்துட்டு இருக்கோம். அது இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட். ஏன்னா நம்ம இந்தியன் ஜுடிஷியரி சிஸ்டமே ரெஃபர்மேட்டிவ் பேஸ்டு தான், திருந்தி வாழ வைக்கிறதுக்கான விஷயமா தான் பார்க்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு பல கூண்டாஸ்கள், பல கேசஸ் இருக்கவங்க எல்லாமே ரெஃபர்மேட்டிவ், நான் திருந்தி வாழ்றேன். ஞானசேகரன் கேஸ்ல அவன் என்ன சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான் வெளில, நான் திருந்தி வாழ்றேன்னு சொல்லி தான் வெளில சுத்திட்டு இருந்திருக்கான். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கப்படுது. இவரை உடனே பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க, உடனே டெத் பெனால்ட்டி கொடுத்துருவாங்க, லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்ற இதெல்லாம் கிடையாது. இவர் இன்னைக்கு ப்ராப்பரா வந்து போய் என்கொயரிக்கு என்ன நடந்ததுங்க, இந்த மாதிரி உங்க சைடு என்ன, உங்க தரப்புல என்ன சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். தேவையில்லாம தூங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தோண்டி எடுத்தது இவங்க தான் ஆக்சுவலி அந்த இடத்துல. இப்போ அடுத்தது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்கும் போது பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி விஷயம் கேட்கும்போது ட்ரையலில் நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சார், இது இருக்குது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு கொலை பண்ணவங்களே ஆகட்டும், ஒரு கொலை எதுவாக இருந்தாலும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு ஒன்று இருக்குது. எவிடன்சஸ் கொடுத்துட்டாலும் லாவில் இருக்குது, நம்ம சொல்ல சட்ட ஓட்டைகள்னு சில விஷயம் ப்ராப்பராக கொண்டு போது பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இன்னொன்று விக்டிம் சர்க்கம்ஸ்டன்சஸ்னு ஒன்று இருக்குது. இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் இது நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணி இதை வெளில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எஸ் இல் பி சேவ்டு. ஓகே, இஃப் இன்கேஸ் இது எல்லாமே ப்ராப்பராக விஜயலட்சுமி தரப்புலேருந்து ஏதாவது கொடுத்து ஏதாவது ப்ரூவ் ஆக்கப்பட்டிருந்தால் அதுக்கான தண்டனைகளும் அந்த இடத்துல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸரை இது மாதிரியான தள்ளிட்டு போய் ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணலாமா, அவரை வந்து அடிக்கலாமா, அவர் உடலில் பல காயங்கள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்து வெளியே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது வந்து இன்னொரு இடத்துல வந்து அவருக்கு ஆதரவாக வந்து முதலமைச்சர் வந்து தன்னுடைய காவல்துறை வந்து தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து பொது மன்னிப்பு கேட்டாகணும், ஒரு முன்னாள் ராணுவ வீரர் அப்படி மோசமாக நடத்தினதுக்கு காரணமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது லைக் எல்லார் தரப்புலேருந்து அவங்க தரப்புலேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நேற்று. இந்த மாதிரி அடித்து இழுத்து போனது, அடித்ததுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். காவல்துறை வந்து அங்கே அடிச்சிருக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய கேசஸில் பார்ப்போம், காவல்துறையை வந்து ஏதாவது ஒரு ஆயுதங்களை வச்சு தாக்கினா மட்டும்தான் அவங்க சில விஷயம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலான்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க அடிச்சிருக்க கூடாது. இன்னொன்று நம்ம நேற்று பார்த்தோம், ஜாதி பெயரை சொல்லி இழுத்துட்டு போக முடிஞ்சதையும் நம்மளால பார்த்தோம். அதுவுமே ரொம்ப பரபரப்பாக பேசப்படல. அவர் வந்து விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொன்னதாக ஒரு வீடியோ. ரெண்டு விஷயமே இருக்கு, ரெண்டுமே காவல்துறை தரப்புல அது பண்ணக்கூடாத விஷயம் தான். ஒருத்தவங்களை அடிக்கிறதுக்கோ சார் நம்ம ஏன் வந்து ஒருத்தவங்களை ஈவன் ஜுடிஷியல் இதில் போட்டாலும் ஜுடிஷியல் 15 days ஒன்ஸ் வந்து நம்ம ஏன் வந்து திரும்ப அதை ஜுடிஷியல் கஸ்டடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரிமாண்ட் ஒரு விஷயம் பண்றப்போ ஒன்று இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்காகவும், ரெண்டு என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்னன்ற ஒரு அப்டேட்ஸ்க்காக தான் அந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒருவேளை காவல்துறை நிஜமாவே அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே அந்த காவல்துறை அதிகாரி மீதும் இங்கே எடுக்கப்படும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார்.